தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். அன்பானவர்களே, தூய ஆவியானவரின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் நவநாட்கள் வழியாக நம்மையே தயாரித்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் தூய ஆவியானவர் நம்முள் எவ்வாறு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றும் எவ்வாறு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் தியானித்து வருகின்றோம். இத்தகைய மனநிலையில் இன்றைய நாள் நவநாளானது தூய ஆவியானவர் உலகின் முகத்தை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்ற மைய கருத்தை சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கின்றது. சில நேரங்களில் உலகை பார்க்கும்போது மனம் கனக்கிறது. மனிதர்களின் கண்களில் கண்ணீர் நிறைந்திருக்கிறது. இதயங்களில் காயங்கள் மறைந்து கிடக்கின்றன. அன்பு தேடும் பலர் தனிமையில் தவிக்கின்றனர். அமைதியை நாடும் பலர் குழப்பத்தில் நடுவில் நிற்கின்றனர். நம்பிக்கை இழந்த பலர் இனி மாற்றம் உண்டாகுமா என்று மௌனமாக கேட்கின்றனர். இவ்வாறு மாறுபட்ட உலகை, மக்களின் வேதனையை இறைவன் ஒவ்வொரு நாளும் காணுகின்றார். இவ்வுலகை படைத்து அனைத்தையும் நல்லதென கண்ட இறைவன் மனிதர் நன்றாக வாழ்வதற்கென்று, நம் படைப்பை ஆளுவதற்கென்று அதிகாரத்தை கொடுத்தார். படைப்பின் சிறந்ததாக மனிதரை கண்ட இறைவன் அன்று தொடங்கி இன்று வரை தமது தூய ஆவியானவர் வழியாக அமைதியாக நம்மிடையே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தாம் படைத்த மனிதரை தனியாகவோ சோர்வாகவோ விட்டுவிடவில்லை. மாறாக தனது தூய ஆவியானவர் வழியாக ஒவ்வொரு நாளும் அவர்களை தேற்றுகின்றார், ஆற்றுகின்றார், வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். ஆம், அவர் தனது தூய ஆவியை அனுப்பி சோர்ந்து போன இந்த உலகின் முகத்தை மெதுவாக தொட்டு புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றார். வறண்ட நிலத்தில் மழை பொழிவது போல தூய ஆவியார் காயமடைந்த இதயங்களில் இறங்கி ஆறுதல் அளிக்கின்றார். உடைந்த உறவுகளில் மீண்டும் அன்பை விதைக்கின்றார். இருளால் மூடப்பட்ட உள்ளங்களில் ஒளியை ஏற்றுகின்றார். சோர்ந்த ஆன்மாவுக்கு புதிய உயிரையும் புத்துணர்ச்சியையும் தருகின்றார். தூய ஆவியானவர் உலகை புதுப்பிக்கின்றார் என்றால் அவர் முதலில் நம் ஒவ்வொருவரின் இதயத்தையே தொடுகிறார். நாம் சுமந்து வரும் கண்ணீரை அவர் அறிவார். சொல்லப்படாத வேதனைகளையும் அவர் கேட்கிறார். மற்றவர்கள் புரியாத உள்ளத்தின் அமைதியான போராட்டத்தையும் அவர் காணுகின்றார். நாம் பலவீனமாக இருந்தாலும் அவர் நம்மை விடாமல் பிடித்துக் கொள்கின்றார். நாம் நம்பிக்கை இழந்தாலும் அவர், மகளே, மகனே, நான் இன்னும் உன்னுள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் என்று கூறி நமக்கு புத்துணர்ச்சியையும் புது வாழ்வையும் அளிக்கின்றார். இன்று அத்தகைய தூய ஆவியானவரின் புதுப்பித்தல் நம்முள் இருந்தால் நமது கண்ணீர் ஜெபமாக மாறும். நமது காயங்கள் கருணையின் ஊற்றாக மாறும். நமது வாழ்க்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியாக மாறும். எனவே இத்தகைய மனநிலையோடு நம்மோடு பயணிக்கும் நம் தூய ஆவியானவரை உணர்வோம் இப்பாடல் வழியாக. ஆட்கொள்ள வருவீராவியே
திருப்பாடல் 104 30 முதல் 34 வரை. உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றி. ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. மண்ணுலகின் மீது அவர் தம் பார்வை திரும்ப அது நடுங்கும். மலைகளை அவர் தொட அவை புகை கக்கும். நான் வாழும் நாளெல்லாம் ஆண்டவரை போற்றி பாடுவேன். என் உயிர் உள்ளவரையிலும் என் கடவுளுக்கு புகழ் சாற்றிடுவேன். என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாய் இருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உலகின் முகத்தை அமைதியாக நோக்குவோம். போரால் சிதைந்த நாடுகள், பசியால் வாடும் குழந்தைகள், தாயை இழந்து அழும் கண்கள், தனிமையில் வாழும் முதியவர்கள், நோயின் நடுவில் நம்பிக்கையை தேடும் இதயங்கள், அன்பு இருந்தும் புரிந்து கொள்ளப்படாத மனிதர்கள். உலகம் வெளியில் அழகாக தோன்றலாம், ஆனால் அதன் உள்ளத்தில் எண்ணற்ற கண்ணீர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. இவ்வுலகின் காயங்களை பார்க்கும்போது சில நேரங்களில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கின்றீர்? இந்த உலகம் மீண்டும் புதுப்பிக்கப்படுமா? இந்த கேள்விக்கு திருப்பாடல் ஆசிரியர் அமைதியான ஆனால் வலிமையான பதிலை அளிக்கிறார். உமது ஆவியை அனுப்புகின்றீர், அவை படைக்கப்படுகின்றன. பூமியின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இறைவன் உலகத்தை கைவிடவில்லை. அவர் இன்னும் மனிதரின் வரலாற்றில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்த்துகின்றார். ஒவ்வொரு குழந்தையின் சிரிப்பிலும், ஒரு தாயின் ஜெபத்திலும், ஒரு துறவியின் அர்ப்பணத்திலும், ஒரு மருத்துவரின் கருணையிலும், ஒரு மன்னிக்கும் இதயத்திலும் தூய ஆவியார் அமைதியாக உலகை புதுப்பிக்கின்றார். தூய ஆவியார் மென்மையான தென்றலாய் உடைந்த இதயங்களை தொட்டு சுகப்படுத்துகின்றார். உறைந்த மனங்களை உருக்குகின்றார். வெறுப்பின் இடத்தில் அன்பை விதைக்கின்றார். பயத்தின் இடத்தில் துணிவை ஊட்டுகின்றார். இருளின் நடுவில் ஒரு சிறிய ஒளியை ஏற்றுகின்றார். மேலும் திருப்பாடல் ஆசிரியர், உலகம் புதுப்பிக்கப்பட வேண்டுமென்றால் முதலில் நமது இதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும். நம் இதயத்தில் அமைதி மலரும்போது உலகில் அமைதி ஒரு படி முன்னேறும். நம் உள்ளத்தில் மன்னிப்பு பிறக்கும்போது மனிதகுலம் சிறிது குணமடையும். நம் வாழ்வில் அன்பு செயல்படும் போது உலகின் முகம் அழகாகிறது. இன்று மாறுபட்ட உலகில், உடைந்து போன மனித வாழ்க்கையில், பிளவுபட்ட உறவுகளில் தூய ஆவியார் நம்மிடம் கேட்பது, உலகத்தை மாற்ற நான் விரும்புகிறேன். உன் இதயத்தை என் கைகளில் ஒப்படைப்பாயா? நமது பதில் என்ன என்று சற்று சிந்திப்போம். ஆனால் நமது சிறிய ஆம் என்ற பதில் உலகின் பலருக்கு புதிய நம்பிக்கையாக மாறும் என்பதை ஆழமாக உணர்ந்தவர்களாய் இறைவனின் அருளை வேண்டி தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வோம். அன்பு இறைவா, கண்ணீரால் நனைந்த இந்த உலகத்தை தொட்டு ஆறுதல் அளிக்க உமது தூய ஆவியாரை அனுப்பும். அன்பு இறைவா, போரால் சிதைந்த நாடுகளுக்கு சமாதானம் அருள உமது தூய ஆவியாரை அனுப்பும். அன்பு இறைவா, பசியால் வாடும் மக்களுக்கு அப்பமும் நம்பிக்கையும் அளிக்க உமது தூய ஆவியாரை அனுப்பும். அன்பு இறைவா, தனிமையில் வாடும் இதயங்களுக்கு உமது அருகாமையை உணர்த்த
உமது தூய ஆவியாரை அனுப்பும். அன்பு இறைவா, என் இதயத்தையும் புதுப்பித்து என் வழியாக உலகின் முகத்தை புதுப்பித்தருள உமது தூய ஆவியாரை அனுப்பும். அன்பின் ஆண்டவரே, உமது தூய ஆவியாரால் உலகை புதுப்பித்து வருவதற்காய் உமக்கு நன்றி. எங்கள் வாழ்வில் தூய ஆவியாரின் இருப்பை உணர்ந்து கொள்ளும் அருளை தாரும். எங்கள் இதயங்களை புதுப்பித்து உமது அன்பின் கருவிகளாக எங்களை மாற்றும். இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமேன். தூய ஆவியாரே, என் துணையாளர் என்றும் நீரே. தூய ஆவியாரே, என் துணையாளர்